ஆடினாலே சேலம் தாங்க. அறக்க பறக்க ஓடி போய் தேங்காய் விளக்காட்டும். ஐயோ அம்மா மயக்கமே வருதுங்க. எதுக்குடா தேங்காய் நீங்க எல்லாருமே யோசிக்கலாம். சேலத்துல ஆடி ஒண்ணுனாலே தேங்காய் சுடுறது தாங்க ஸ்பெஷலே. அதுக்கான தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். வாங்க எப்படி தேங்காய் சுடுறதுன்னு பாக்கலாம். தேங்காய் சுடுறதுக்கான ஆயுதத்தை ரெடி பண்ணியாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம். தேங்காய் சுடுறதுக்கு முன்னாடி தேங்காய் போட்டு தேய்க்கணும். ஆர்த்தி மாசம் தேய்ச்ச ஸ்டைல பாருங்க. ஒரு வழியா தேய்ச்சி முடிச்சாச்சு. தேங்காய்க்கு தீனி போற ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்காவில 3 கண்ணு இருக்கும். 3 கண்ணுல ஒரு கண்ணுல ஓட்டை போட்டு அந்த இருக்கிற தண்ணி எல்லாம் எடுத்து ஒரு கிண்ணத்துல ஊத்திடணும். வடிகட்டின தேங்காய் எடுத்து வாங்கிட்டு வந்த இன்கிரீடியன்ஸ்ல அதுக்குள்ள போட்டுடலாம். வாங்கிட்டு வந்த இன்கிரீடியன்ஸ்ல என்னென்னா அவல், வெல்லம், அரிசி, பொட்டுக்கடலை, எள்ளு, பாசிப்பருப்பு இதெல்லாமே கலந்து ஓட்டை போட்ட தேங்காய்க்குள்ள வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தேங்காய் தண்ணி ஆட் பண்ணி அதுக்குள்ள இன்செர்ட் பண்ணிடுறோம். தேங்காய் சுடுறது பெருசு இல்ல ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய்க்குள்ள தீனி சுருவதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கு. ஐயோ அப்பா சாமி, அதை நீங்களே பாருங்க. சாகுவரை மாங்கு மாங்குன்ற குத்தவம் மாங்கு மாங்கனா இப்படிதான். ஒரு வழியா ஒரு தேங்காய்க்கு தீனி போடுறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அடுத்து 2 தேங்காய் போட்டு தேங்காய் சுட ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா அனல்லாம் காமிச்சிட்டு ஆளாளுக்கு குச்சி பிடிச்சி ஜாலியா என்ஜாய் பண்ணோம். ஆடி 1 சிறப்பா போச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.